ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம காலையிலே எழுந்திரிச்சி வீடியோ போடுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புறாக்களை போய் போய் பார்த்துடலாம் வாங்க. எதனால் வீடியோ வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். அப்படியே போயிட்டு நேராக போய் பார்க்கலாம். இந்த இடத்துலாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுனால அப்படியே ரொம்ப இதாகிருக்கு இடத்துல. இப்போ தான் அந்த கவரை நம்ம தூக்கி போட்டுட்டு சூற்றுட்ருக்கோம். விட்டு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஜுக்குள்ளே போகலாம். கேஜுக்குள்ளே போயிட்டு என்னென்ன புறாலாம் இருக்குது, என்னென்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போய் பார்க்கலாம் அவங்க. நேராக வீடியோக்குள்ளே வாங்க போயிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம கேஜிக்கு உள்ளே வந்துவிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா புறா ஃபுல்லுமே நல்லா தான் இருக்குது. அது எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 புறா வாங்கி போட்டிருக்கோம். ஸோ அது என்ன புறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தவுடால் தான். ஸோ போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போன ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த 4மே நல்ல புறா தான். 2 நம்ம ஃப்ரெண்டு தந்தார், இன்னொன்றும் நம்ம அண்ணன் தந்தாப்பில். ஸோ டவுன்லேருந்து வந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற புறாக்களை பார்க்கலாம். ஸோ மற்ற புறாக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய புறாக்கள் எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது. ஸோ லாஃப்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது. ஸோ இது இப்போதைக்கு சேல்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில புறாக்கள் இருக்குது தவிடுவாள். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஜியில் சிக்ஸ் வந்திருக்கு. இந்த இருக்குல்ல அது ஒன்று, இந்த இருக்குது பாருங்கள் அது ஒன்று. இந்த 2 சிக்ஸும் இப்போதைக்கு தான் வந்திருக்கு. ரெக்கெல்லாம் இதாகி பறக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த ஃபேண்டேல் இந்த ஒரு ஃபேண்டே தான் இருக்குது. அது மாதிரி கன்னியாசிலையுமே இந்த ஒரு கன்னியாசிலாம் இருக்குது. போன வீடியோவில் சொல்லிட்டோன்னா என்னன்னு தெரியலை. ஸோ நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா அது பறக்க முடியாமல் போய் இதாகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேஜி ஒன்று நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு இதில் தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே செட்டு போட்டாச்சு. அதனால் திரும்ப அதை எடுத்தால் வீட்டில் எதுவும் யோசுவாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதையும் எடுக்கலான்னு ஒரு பக்கம் ஆர்வமாக தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம், முடிஞ்சால் அதை எடுத்து போட்டுட்டு அதில் தவிடாடு இல்லைனா அதில் கர்ணப்புறாக்கள் இதில் தவிடாடு அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. மற்றபடி நம்ம கேஜியில் உள்ள புறாக்களை பொறுத்த வரைக்கும் சூப்பராக தெளிவாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குல்ல, இந்த முஸ்கிலாம் சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது பிறகு இறக்கலாம். அப்படியே போய்ட்டு இருந்தால் இதுதான் புதுசாக வந்த புறா. ஸோ அப்படியே 1 by 1 போய் பார்த்துடலாம் வாங்க. கீழே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை. முட்டை சிக்கு எதுவுமே இல்லை. இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, சொந்து இல்லை, இதுலேயும் இல்லை. ஃபஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் இல்லை. இதில் ஒரே ஒரு முஸ்கி இருக்குது. இதுக்கு ஒரு ஜோடி வாங்கி போடணும். அதுக்கப்புறம் இந்த இருக்கல. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் முஸ்கி தான் கிடக்கு. இந்த இருக்கல இங்கே ஒரு முஸ்கி, இதில் ஒரு முஸ்கி இருக்குது. ஸோ இந்த பக்கம்லாம் கொஞ்சம் எலி கிடக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஜில் கொஞ்சம் க்ளீன் பண்ண முடிஞ்சால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் வெளியே எடுத்து போட்டு. ஸோ அதில் கர்ணப்புறாக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தவிடால் தான் நம்மகிட்ட நிறைய கிடைக்கும். ஸோ இங்கேயுமே எந்த புறாவுமே இல்லை. சாரி முட்டை எதுவுமே இல்லை, சிக்கு இல்லை. இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ போடாதது காரணம்னா என்னென்னா நம்ம கொஞ்சம் உள்ளூரில் இல்லாததுனால தான் கொஞ்சம் வீடியோ போடலை. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ நம்புகிறோம். நீங்களும் மறக்காமல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இப்போவும் சப்போர்ட் கொடுங்க. நம்ம ரெகுலராக வீடியோ போட்டு ஜம்மில் இருந்துட்டு போயிடலாம். சாட்டின்லாம் பார்த்திங்கன்னா சாட்டின்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. அது ஒன்று தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஜோடி வாங்கி போடணும். முக்கால்வாசி தவிடால் கொஞ்சம் கடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ தவிடால் வேணால் சொல்லுங்கள், கொடுத்துட்றலாம். சரி வாங்க அடி போய்ட்டு லைட்டாக புறாக்களையும் ஏற்றி விட்ருவோம். புறாலாம் சூப்பராக இருக்கும். ஜோடி கரெக்டாக போட்டால் கலர் சூப்பராக வரும். சரி அப்படியே போய்ட்டு நம்ம கொஞ்சம் ஒரு சில புறாக்களை கொஞ்சம் ஏற்றி விட்ருலாம்.
ஸோ இருக்கிறதுலே நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்கிறதுலே நல்லா டைமிங் கொடுத்து பறக்கிறதுனா இது ஒன்று தான். இதை தான் நம்ம ஏற்றி விட போகிறோம் இப்போதைக்கு. எப்படி பறக்குது, எவ்வளோ நேரம் பறக்குதுன்னு பார்த்துருவாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:03. 7:03க்கு இந்த புறாவை ஏற்றி விட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் அந்த ஒரு புறாவை மட்டுமே வச்சு நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பண்ணுறேன். மற்ற எந்த புறாவும் ஏற்ற வேணாம். ஸோ இது ஒன்று மட்டும் எவ்வளோ தூரம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஏன்னா மற்ற புறாக்கள் பறக்க விட்டுனா இதை பறக்க விடாது, இதை இறக்கி விட்ரும்.